ஹலோ ஃப்ரெண்ட்ஸ், எல்லோரும் எப்படி இருக்கீங்க? வெல்கம் டு சோவி மேரேஜ் சேனல். இன்றைக்கி நம்ம என்ன செய்ய போகிறோம்னா புடலங்காய் பொரியல் தான் செய்ய போகிறோம். அதுக்கு முன்னாடி ரேஷன்லேருந்து பாம் ஆயில் வாங்கிட்டு வந்திருக்கேன். அது எப்படி காய்ச்சி எடுத்து ஊற்றுறதுன்னு பார்க்கலாம் வாங்க. இப்போது ரேஷனில் பாம் ஆயில் வாங்கிட்டு வந்து வச்சுருக்கேன். அது நம்ம அப்படியே யூஸ் பண்ணக்கூடாது. இந்த மாதிரி காய்ச்சி எடுத்தோம்னா பாம் ஆயில்னு யாரும் சொல்ல மாட்டாங்க. இப்போது நல்லா ஒரு பெரிய எலுமிச்சம்பழம் சைஸில் புளி எடுத்துக்கணுங்க. எடுத்துட்டு இது நல்லா இந்த மாதிரி பண்ணிட்டுங்க. இது கூட ஒரு துண்டு இஞ்சி நல்லா தட்டி உள்ளார இப்படி வச்சிடணும். வச்சுட்டு கல்லுப்பு ஒரு ஸ்பூன் கல்லுப்பு போட்டு அப்படியே நல்லா அது கல்லுப்பு இஞ்சியெல்லாம் தெரியாத மாதிரி இந்த புளிக்குள்ளவே நல்லா இப்படி மூடி விட்டுறணும். ஏன்னா பாம் ஆயில் கூட இதை போட்டு நல்லா எண்ணெய் கொதித்து வரும்போது இதை போட்டு எடுத்துட்டோம்னா பாருங்கள். இதில் நம்ம இது கூட இஞ்சியும் கல்லுப்பும் போட்டோம். இந்த புளிக்குள்ளே இது போட்டதே தெரியல பாருங்கள். இந்த மாதிரி உருண்டை பண்ணிடணும். நல்லா அழுத்தி உருண்டை பிடிச்சிடணும். இப்போது பாம் ஆயில் நல்லா கொதித்து வரும்போது இது போட்டு ஒரு 5 நிமிஷம் 2 நிமிஷம் விட்டுட்டு மடான இது எடுத்துடணும். எண்ணெய் இப்போ தான் காய ஆரம்பிச்சிட்ருக்குது. இது நல்லா கொதித்து வரணும் பாம் ஆயில். எப்போவுமே நீங்கள் ரேஷனில் பாம் ஆயில் வாங்கிட்டு வந்தால் இந்த மாதிரி பண்ணுங்கள். இப்போது பாம் ஆயில் நல்லா சூடாயிருச்சு. இப்போ இந்த ஸ்டேஜில் நம்ம உருண்டை பிடிச்சிருக்கிற அந்த புளியை அதில் போட்டுடலாம். ரொம்ப நேரம் விடக்கூடாதுங்க. இது கொஞ்சம் கருப்பு கலர் மாற வரும்போது இது எடுத்துடணும். பாருங்கள். அவ்வளோதாங்க. இது எடுத்துடலாம். இது அவ்வளோதான். இது பாருங்கள் என்ன கலரில் மாறிடுச்சுன்னு. கருப்பு கலரில் மாறிடுச்சு. இது அவ்வளோதான். இது குப்பை பேஸ்கெட்டில் போட்டுடலாம். கேஸ் ஆஃப் பண்ணிடலாங்க. இந்த எண்ணெய் நல்லா ஆறுனதுக்கப்புறம் நம்ம இதை வடிகட்டி யூஸ் பண்ணிக்கலாம். நல்லா ஆறட்டுங்க. ரொம்ப கொதிக்குது. இது நல்லா ஆறுனதுக்கப்புறம் நம்ம யூஸ் பண்ணுறதுக்கு நீங்கள் எந்த இதில் வச்சு யூஸ் பண்ணுவீங்களோ அதில் ஊற்றி வச்சுட்டு நீங்கள் யூஸ் பண்ணிக்கலாம். ஏன்னா இது பாம் ஆயில் இப்படி வாங்கிட்டு இந்த மெத்தட்லேயும் நீங்கள் செய்யலாம். இல்லைன்னா கொய்யாப்பழ இலை இருக்குது பாருங்கள், கொய்யா இலை, அந்த இலையும் போட்டு கூட நீங்கள் காய்ச்சி எடுக்கலாம்.
இப்போது இந்த காய்ச்சின எண்ணெயை வந்து வடிகட்டி வச்சுருக்கிற இது ஊற்றிடலாம். இப்போது இதே அதில் ஊற்றி எடுத்துடலாம். பாருங்கள், இது ரேஷன் கடையில் வாங்கின பாம் ஆயில், 1 லிட்டர் பாம் ஆயில். பாருங்கள், இதை பார்த்தா வந்து பாம் ஆயில்னு சொல்ல மாட்டாங்க. நம்ம இந்த மாதிரி இந்த மெத்தடில் யூஸ் பண்ணால் உடம்புக்கு நல்லது. நீங்களும் இந்த மாதிரி பாம் ஆயில் வந்து ரேஷன் கடையில் வாங்கிட்டு வந்து இதே மாதிரி பண்ணி பார்த்துட்டு சொல்லுங்கள். இப்போது எண்ணெய் காஞ்சிருச்சு. கொஞ்சமாக கடுகு, கொஞ்சமாக உளுத்தம்பருப்பு, கொஞ்சம் கடலைப்பருப்பு, இது நல்லா பொரிஞ்சு வரட்டும். கொஞ்சம் கருவேப்பிலை, ஒரு பெரிய சைஸில் பெரிய வெங்காயம் பொடியை கட் பண்ணியிருக்கேன், 2 பச்சை மிளகாய், ஒரு 4 காய்ந்த மிளகாய் வந்து 2 கிள்ளி இருக்கிறேன், அதையும் போட்டுடலாம். கொஞ்சம் மல்லித்தழை போட்டுக்கலாங்க. போட்டு வெங்காயம் வந்து கொஞ்சம் நல்லா வதங்கி வரட்டும். இப்போது புடலங்காய் வந்து நல்லா கழுவி கட் பண்ணி வச்சுருக்கேன், அதையும் போட்டுடலாங்க. ஒரு 2 புடலங்காய் கட் பண்ணி வச்சுருக்கிறேன். இப்போது கொஞ்சமாக ஒரு 1/4 டீஸ்பூன் மஞ்சள்தூள் போட்டுக்கோங்க, கொஞ்சம் கல்லுப்பு போட்டுக்கலாம். போட்டு இது நல்லா வதக்கி விடுங்க. நம்ம எடுத்ததுல தண்ணி ஊற்றக்கூடாது. காய் வந்து எப்போ வதக்கினாலும் நல்லா இது இந்த எண்ணெயிலே வதக்கி விட்டுட்டு தான் அதுக்கப்புறம் தான் தண்ணி ஊற்றணும்.
இதை வந்து நம்ம ஒரு 5 நிமிஷம் மூடி வைக்கலாம். இப்போ இதை ஓப்பன் பண்ணி பார்க்கலாம். இப்போ இதில் ஒரு 1/4 டம்ளர் தண்ணி ஊற்றி விடலாங்க. கொஞ்சமாக மிளகாத்தூள் கொஞ்சம் போட்டு நல்லா கலரி விட்டுட்டு இது ஒரு 5 நிமிஷம் நல்லா வெந்து வரட்டும். பாருங்க, ஒரு 1/4 டம்ளர் தான் தண்ணி ஊற்றினேன். அதே சரியாக போச்சு. அவ்வளோதான், காய் நல்லா வெந்துருச்சு. இப்போ தேங்காய் வந்து துருவி வச்சுருக்க தேங்காய் போட்டு ஒரு கை தேங்காய் துருவல் போட்டுக்கலாம். எப்போவுமே வந்து நம்ம காய் வணக்கும் போது உடனே தண்ணி ஊற்றிடக்கூடாது. ஒரு 5 நிமிஷம் நல்லா அந்த வெங்காயம், பச்சை மிளகா அது கூடலாம் போட்டு நல்லா காயை நல்லா உப்பு போட்டு மஞ்சள் பொடியெல்லாம் போட்டு நல்லா வதக்கி விட்டுட்டு அதுக்கப்புறம் தான் தண்ணி ஊற்றணும். நம்ம தண்ணி எவ்வளோ தேவையோ அந்த அளவு ஊற்றி காய் வேக வைக்கணும். இப்போ கொஞ்சமாக மல்லித்தழை தூவி கேஸ் ஆஃப் பண்ணிடலாம். அவ்வளோதாங்க, சூப்பரான புடலங்காய் பொரியல் ரெடி ஆயிடுச்சு. உங்களுக்கு பாமாயில் எப்படி காய்ச்சறதுன்னு அதையும் வீடியோ போட்டிருக்கிறேன். ஓகே ஃப்ரெண்ட்ஸ், சுவையும் மாறி சேனலுக்கு மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள், லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள். ஓகே ஃப்ரெண்ட்ஸ், பாய்.